முதல்வர் சொல்லியிருந்தார், ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது, திமுக கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் இல்லை, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும், ராகுல் காந்தி அரசியலை தாண்டி என்னை சகோதரராக பார்க்கிறார். அவர் வந்து ஓவரால் கட்சி தலைமைக்கு அவர் சாயலாரே தவிர கட்சியில இருக்கும் அவருக்காக கொண்டு செய்யும் ஒரு ஜோதிமணி எம்பியோ அல்லது மாணிக் தாக்கூர் எம்பியோ அவர் அந்த அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு ஆதரவு அளிக்கல. மாநில கட்சி அப்படின்னு வரும்போது அவங்க கிட்ட மொத்த அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்ல. அதிமுகவோ திமுகவோ, அதிமுக கூட அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்கல தெரியுது. ஆமா, ஆனா இது வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கு சாமில். நிச்சயமாக இந்த முறை 2026ல ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் அது வந்து கொஞ்சம் ஷேர் ஆஃப் பவர் இருக்கும். டெஃபினட்டா அதுல வந்து பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அமைச்சரவையில ஒரு இடம் இருக்குங்கிறது ஒரு பரவலாக பேசப்படுகின்றது. காங்கிரஸ் எந்த அளவுக்கு அதிருப்தி அடைவாங்கிறது நாம யோசிக்கணும். அதே சமயத்துல சென்ட்ரல் காங்கிரஸுக்கு அவங்க மெயினா இந்த 22 23 திமுக இவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றால் அங்க வந்து ரொம்ப பலகீனம் இருக்கு சென்ட்ரல் காங்கிரஸ். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் தான், லோக்சபா ராஜ்யசபா தான் அவங்களுக்கு முக்கியம். இது அவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பாஜகவுடைய தமிழக தலைவர் ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னார்னா, திமுக ஆட்சிக்கு வராது என்பதால் முதல்வர் ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்து வராது என கூறியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடருமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது, 200 தொகுதி வெல்லும் சொல்றாங்கல்ல. காங்கிரஸ் அண்ட் திமுகவுக்கு இதுக்கு முன்னால நானும் பார்த்துட்டு தான் வரேன். கடந்த ஒரு 3-4 தேர்தல்களோட இந்த முறை அந்த உட்பூசல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் விஜய் போனா கூட அந்த சக்கிங் பவர் வந்து யாரும் ரொம்ப பாதிக்கும், திமுக கூட்டணி தான் ஜாஸ்தி பாதிக்கும். ஆனா எல்லாருடைய சின்ன பயம் முக்கோண போட்டி வரும். 2 கோணத்துக்கு மேல எவ்வளவு கோணம் அங்க இருக்காரு, அவருக்கு தெரியாதா? நாம் தமிழ் கட்சி இருக்காரு. பட் எனக்கு என்னமோ இந்த முறை நான் தமிழ் கட்சி வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். அவர் நல்ல பேச்சாளர், நல்ல மனிதன், ஒரு கருத்தையும் கொள்கையும் நல்லா பார்த்திருக்காரு. ஆனால் அவருக்கு இருந்த கம்ப்ளீட் மவுஸ் இந்த பக்கம் விஜய்க்கு வந்து. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றி நிறைய நியூஸ் இருக்குது. நான் எதை கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஆர்டராக நான் வரேன். என்ன விஷயம் அப்படின்னா, முதல்வர் சொல்லியிருந்தார், ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது, திமுக கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் இல்லை, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும், ராகுல் காந்தி அரசியலை தாண்டி என்னை சகோதரராக பார்க்கிறான்னு சொல்லி இவர் பேசினாலும், இன்னொரு பக்கம் ஜோதிமணி எம்பியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அதிகாரம் வேணும், ஆட்சியிலும் அதிக பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயெல்லாம் பார்த்துட்டு அவரு வேற மாதிரி ஒரு கேம் ஒன்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்க? வரலாறு படி பாத்தீங்கன்னா திமுகவுடைய பெரிய ஒரு வலிமையே ஒரு அழகாக கூட்டணியை வந்து அப்படியே பராமரிச்சுட்டே போவாங்க. அதே சமயத்துல அந்த கூட்டணியில இருக்கிற மற்றவங்களுக்கு பெருசா ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2004 எடுத்தீங்கன்னா அப்போ வந்து இங்க 39 ஸ்வீப், இப்போ 2024 பண்ண மாதிரி 2004 பண்ணாங்க. இந்த 39 ஸ்வீப்ல பாத்தீங்கன்னா 5 பாமக இருந்துச்சு, 10 காங்கிரஸ் இருந்துச்சு, 16 திமுக. ஸோ 16 திமுக, 10 காங்கிரஸ் எம்பிகள், இவங்க எல்லாம் அங்க போறாங்க. அங்க வந்து ஒருத்தருக்கு தான் பாமக ஒருத்தருக்கு கிடைச்சது, அன்புமணி ராமதாஸ். ஆனா அப்ப 145 எம்பிஸ் காங்கிரஸும் அந்த கூட்டணியில் வின் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 4-5 பேர் பவர்ஃபுல்லான பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. ஏ ராஜா இருந்தாரு, அப்புறம் தயாநிதிமார், முதல் முரசொலிமார் இருந்தாரு, அப்புறம் தயாநிதிமார் இருந்தாரு, அப்புறம் நிறைய, அதாவது அப்புறம் இவரு டிஆர்பி நம்ம டிஆர் பாலு அவர் இருந்தாரு. எப்பவுமே நிறைய ஒரு பங்கேற்பு இருக்கும் சென்டர்ல. வாஜ்பாய் இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கப்புறம் வந்து எந்த பிரதமர் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மன்மோகன் சிங் வந்த பிறகு இந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இப்போ அதே சமயத்தில் அவங்கள வந்து ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து ஒருத்தர் கூட ஒரு மினிஸ்டர் கூட. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ராஜ்யசபா ஒரு 2 கொடுப்போம், இந்த இவருக்கு பாமக அன்புமணி கொடுத்த வரையும். ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு மினிஸ்டர் கொடுக்க மாட்டோங்கிறது அவங்களுடைய ஒரு பாலிசி. ஸோ ஒரு வகையில் மாணிக் தாக்கூரும் சரி, ஜோதிமணியும் எம்பிஸும் அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது.
நீங்கள் கூட்டணி சொல்லிட்டு நீங்கள் இங்கே கொஞ்சம் கூட எங்களுக்கு ஒரு ஆட்சியில் கொஞ்சம் பவர் கொடுக்காம அங்கே மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்களேன்னு அவங்க கேட்குறதுல கொஞ்சம் நியாயம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பெருசாக அதுக்கு கண்டுக்காம இது வரைக்கும் இல்லை எங்கள் ஆட்களுக்கு கொடுங்க, இங்கே நானும் பார்த்துருந்தேன் அவர் சொல்லுவார் ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே வை கான் மாணிக் தாக்கூர் ஆல்சோ பி மினிஸ்டர் நெக்ஸ்ட் டைம் அப்படி சொல்லவே இல்லை. அதாவது அவர் வந்து ஓவரால் கட்சி தலைமைக்கு அவர் சாயலாரே தவிர கட்சியில் இருக்கும் அவருக்காக தொண்டு செய்யும் ஒரு ஜோதிமணி எம்பியோ அல்லது மாணிக் தாக்கூர் எம்பியோ அவர் அந்த அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு ஆதரவு அளிக்கலை. அது வந்து காங்கிரஸில் வந்து சென்ட்ரல் பாலிசி மாதிரி இருக்கும். எங்கள் பாலிசி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க தலைவர் என்ன பண்ணுறாங்களோ அதை நான் விட்டுருவோம், அந்த பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த எம்பிஸ் இவ்வளோ சும்மா இருந்திருக்காங்க. 2004 பார்த்தீங்கன்னா இப்போ 22 வருஷம் கண்டினியூஸாக 0 பவர் காங்கிரஸ்க்கு. ஒன்லி சென்ட்ரல் தான் கொஞ்சோண்டு எம்பி இருப்பாங்க. இங்கே வந்து நான் ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் யாராலையும் சொல்ல முடியலையே. ஸோ அவங்க கேட்குறதுலையும் கொஞ்சம் நியாயம் இருக்குது. அதே சமயத்தில் திமுகவோட ஃபார்முலா அவங்களோட சாப்பாடு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்சியில் வேறு யாருக்கும் ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு அது அவங்களுக்கு எப்போவுமே விசுவாசியாக இருந்த ஒரு விசிக்காக இருந்தாலும் அல்லது ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஃபைனல் டிசிஷன் வந்து எப்படி நிர்ணயிக்கப்படும்? ஒரு மாநில கட்சி அப்படின்னு வரும்பொழுது அவங்க கிட்ட மொத்த அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அது அதிமுகவோ திமுகவோ, அதிமுக கூட அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்கல பெரியதளவில். ஆமாம், ஆனால் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது முசாமில். நிச்சயமாக இந்த முறை 2026 ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் அது வந்து கொஞ்சம் ஷேர் ஆஃப் பவர் இருக்கும். டெஃபினட்டாக அதில் வந்து பாமகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த அமைச்சரவையில் ஒரு இடம் இருக்குங்கிறது ஒரு பரவலாக பேசப்படுகின்றது. அதிமுக அந்த ஆட்சியில் மதியம் பங்குன்ற விஷயத்துல வருவாங்கன்றீங்களா? இந்த வாட்டி அந்த அதிமுக சமீபத்தில் ஜெயக்குமார் நினைக்கிறேன் அவர் கூட அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. எக்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இல்லை அது ஆட்சியில் பங்குன்றதுலாம் எப்படி சரிப்பட்டு வருன்ற மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல. பட் இந்த பக்கம் வந்து திமுகவோட தலைவராகிய மாண்புமிகு ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் இபிஎஸ் வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம், வேறு யாருக்கும் இடம் இல்லை சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஒரு முறை கூட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் கொஞ்சம் பேச்சு பின்னணியில் பின்புலத்தில் கொஞ்சம் ஒரு பேச்சும் இருக்கு. ஒரு 2 பேருக்கு வந்து அக்காமடேட் பண்ணி அவங்களுக்கும் ஆட்சியில் வந்து ஒரு பங்கு கொடுக்கறதாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதாக ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நடக்குமோ தெரியல. ஏன்னா இங்கே வந்து அப்படி பண்ணிங்கன்னா தான் டபுள் என்ஜின் ஆகும். ஒன்றுமே இல்லை, ஒரு எஜுகேஷனுக்கு கொடுக்குறீங்க, அங்கே சென்ட்ரல் பாஜக, இங்கே வந்து அதிமுக பாஜக ஒரு எஜுகேஷன், எந்த அளவுக்கு அங்கே டபுள் என்ஜின் சர்க்கார் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. முசாமில் பயங்கரமாக இறங்கி அடிப்பாங்க. ஸோ ஒரு டபுள் என்ஜின் சர்க்காருக்கு வந்து ஒரு வழிவகுக்கும் வகையில் நான் நினைக்கிறேன் அதிமுக அப்படி பண்ணுவாங்க. திமுக ரொம்ப கிளியராக இருக்காங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதனால காங்கிரஸ் எந்த அளவுக்கு அதிருப்தி அடைவாங்கங்கிறது நாம் யோசிக்கணும். அதே சமயத்தில் சென்ட்ரல் காங்கிரஸுக்கு அவங்க மெயினாக இந்த இந்த 22 23 திமுக இவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றால் அங்கே வந்து ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருவாங்க யார் சென்ட்ரல் காங்கிரஸ். அதனால அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாநில காங்கிரஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, தயவு செய்து எங்களுடைய பரிந்துரை வந்து ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து திமுகவோட கொஞ்சம் ஒத்துப்போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க வந்து திமுகவோட கொஞ்சம் பூசல் இருந்து வச்சுக்க, அது வந்து அவங்கள வந்து நாடாளுமன்றத்தில் இப்போ ஒரு நம்ம கட்சியெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் விமர்சக பார்வையில் நீங்கள் பாருங்களேன். ஓகே, 22 எம்பிகள் இருக்கிறாங்க சரிங்களா, திமுகவோட எம்பிகள் இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். மாநிலத்தில் இந்த கட்சி தேய்பிரையாக இருக்குன்றதும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். 25 இடத்துல போட்டிட்டு 18 இடம், இப்போ ஒருத்தர் சம்பத் அவருடைய மறைவுக்கு பிறகு 17 இடம், 17 இடத்தை தக்க வைக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு இவங்க திமுக கூட்டணியோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி காம்படிஷனில் தாவேக்கான ஒரு கட்சியும் இருக்குது. இப்போ ஓட்டு பிரியுது அப்படின்னா இந்த 17ங்கிறது 14 15 கூட ஒன்று குறைஞ்சாலும் அது அவங்களுக்கு இழப்பு தானே. அந்த மாதிரி சூழல் போகும்ல. அப்போ அவங்க எம்எல்ஏ சீட்டுன்றது முக்கியம்னு பார்ப்பாங்களா இல்லை எம்பி சீட்டு முக்கியன்றதை பார்ப்பாங்க ஒரு கேள்வி வருதுல்ல எனக்கு. நான் நினைக்கிறேன் இது வந்து டெஃபினட்டாக ஒரு காங்கிரஸ், நிச்சயமாக காங்கிரஸ் டிஎம்கேங்கிற ஒரு சம்பாஷணை நடந்துட்டு இருக்கும். எம்எல்ஏ எம்பி சென்ட்ரல் நீங்கள் மாநில அளவில் பார்க்காம மத்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் ஆக்சுவலாக இதுதான் உண்மை முசாமில். அவங்களுக்கு வேண்டியது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அவங்களுக்கு அப்படி பெருசாக அவங்களுக்கு இங்கே எம்எல்ஏ மேலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சட்டசபையில் கண் இல்லை. இருக்கணும், நாங்களும் இங்கே வந்துட்டோம், எங்கள் கொடியை இங்கே போட்டோங்கிற ஒரு இருக்கே தவிர அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த்து கண்ட்ரி ஓடுறதே 500 எம்பிஸால தானே. 543 எம்பிஸால தான் கண்ட்ரி வந்து சென்ட்ரலில் ஓடிட்டு இருக்கு. இந்த 543 தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 234 அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, காங்கிரஸுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி. ஸோ தராசில் போட்டு உங்கள் 543 வந்து பாதிக்கிற ஒரு முடிவெடுப்பீங்களா அல்லது நீங்கள் 234 பாதிக்கிற முடிவெடுப்பீங்களான்னா அவங்க
234 பாதிச்சா பரவாயில்ல, இந்த 540 நம்ம எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி. இதனால தான் பாஜக பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு அந்த ஆக்சஸ் அப்படியே அதை பராமரிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி பாஜக அண்ட் நிதிஷ்குமார் அந்த ஆக்சஸ் அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க. அதே போல காங்கிரஸோ இங்கே இருக்கிற காங்கிரஸ் டிஎம்கேயும் பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த தராசில் போட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காங்கிரஸ் நினைப்பாங்க, பரவாயில்ல எம்எல்ஏஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது வகையில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் பெரிஃபெரியில் அட்ஜஸ்ட் பண்ணி சென்ட்ரல் மட்டும் நம்மளோட பலத்தை பார்க்கணும் தான் அவங்க யோசிப்பாங்க. அந்த ஸ்டஃப்பை இழக்க விட மாட்டாங்க. டெல்லியை பற்றி நீங்கள் டெல்லி ஆட்கள் ஒரு போன வாரம் கூட அங்கே இருந்தேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் தான், லோக்சபா ராஜ்யசபா தான் அவங்களுக்கு முக்கியம். இது அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லோக்சபா, அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏஸ், ஏன்னா கொஞ்சம் ராஜ்யசபாவுக்கும் பவர் வரும். ஸோ அந்த முடிவை டெஃபினட்டாக ராகுல் காந்தி அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து திமுகவை தட்டி விட மாட்டார். பாஜகவுடைய தமிழக தலைவர் நைனா நாகேந்திரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொன்னார்னா, திமுக ஆட்சிக்கு வராது என்பதால் முதல்வர் ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்து வராது என கூறியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடருமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது, 200 தொகுதியை வெல்லும் சொல்றாருல. இப்போ இது எப்படி அதாவது உங்க தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கான ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிறதா, இல்லை உண்மையிலேயே அங்கே நடக்கிறேன்? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை 22 பிப்ரவரி 22 தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. இப்போதான் பேச்சுவார்த்தைக்கு உட்கார போறாங்க. அவங்களுக்கு முட்டல் மோதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும்னு வச்சுங்களேன். இன்னும் அவங்க பஞ்சாயத்தே ஆரம்பிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்கன்னு சொல்லியே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது இது எடுபடுமா? அது அப்பா நீங்கள் யாருமே விட்டு வைக்க மாட்டீங்களே முசாமில். அப்படி இல்லை, அதாவது காங்கிரஸ் அண்ட் திமுகவுக்கு இதுக்கு முன்னால் நானும் பார்த்துட்டு தான் வரேன். கடந்த ஒரு 3-4 தேர்தல்களோட இந்த முறை அந்த உட்பூசல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்படியே திமுக காங்கிரஸ் சேர்ந்தவங்க எப்படி சேர்ந்தா முக்கால்வாசி தேர்தலுக்கு வருவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. சரி, அப்படி வந்தால் கூட கொஞ்சம் இந்த அதிருப்தி காங்கிரஸுடைய ஆட்களுக்குள்ள தொண்டர்கள் டெஃபினட்டாக ஒரு என்ன சார் அவங்க மட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு அதிருப்தி எதிரொலி இருக்கு முன்னாளோட. அதான் ஒரு நயனா நாகேந்திரன் சொல்றாரு. இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க காங்கிரஸ் திமுக, இந்த பக்கம் அதிமுக தனியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஓரளவுக்கு பின்னி பணிஞ்சிருக்காங்க, அவங்க தள்ளி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ஹைப்பர் லோக்கல் இது அவர் பார்த்து சொல்றாரு. இது யாருக்கு நல்லது? அவங்களுக்குள்ள அவ்வளவு நல்ல ஒரு அந்யுன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப் பந்தம் இல்லை என்றால் காங்கிரஸ் நிற்கிற இடத்துல திமுக அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ யாருக்கு அட்வான்டேஜ்? அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ். அது பாயிண்ட் நம்பர் 1. சரி, பாயிண்ட் நம்பர் 2, ஒருவேளை இது பெரிய கணிப்பு எனக்கு அது மாதிரி இல்லை, ஒருவேளை காங்கிரஸ் தள்ளி போய் ஒட்டு மொத்தமாக விஜயோட சேர்ந்தாங்க என்றால் அது விஜய் அங்கே மேல இடத்துல இருந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஜாயின் பண்ணி இங்கே இங்கேயும் சொன்னாங்க விஜய் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜாயின் பண்ணி இந்த பக்கம் காங்கிரஸ் தெரியும்ல, பாஜக மாதிரி இல்லை, கேரளாவில் காங்கிரஸும் சிபிஐயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நல்லா இருப்பாங்க. பெங்காலில் போனால் அல்லது தமிழ்நாடு வந்தால் பக்கத்து தேர் தான் இங்கே தமிழ்நாடு. இங்கே காங்கிரஸ் சிபிஐயும் ஒரே ஒரு யூனிட். அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற போல ஒரு பச்சோந்தி மாதிரி அவங்களுடைய கம்ப்ளீட்டாக கோட்பாடு, கருத்து, எண்ணம், இலக்கு எல்லாத்தையும் மாற்றிப்பாங்க. தேர்தல் அரசியல் எல்லாருமே அதை பண்ண தானே செய்கிறாங்க. இவங்க பண்ண மாதிரி யாருமே பண்ணது இல்லைங்க. ஒன்லி காங்கிரஸ். இங்கே காங்கிரஸ் அடித்து ஒடிச்சு தான் இந்த அம்மா வந்தாங்க. யாரு? மம்தா. இப்போ மம்தாவும் பாஜகவுக்கு சண்டை போனால் காங்கிரஸ் கிடுகிடுன்னு ஓடி போய் மம்தாவோட சேர்ந்துக்கிறாங்க. காங்கிரஸே இருக்கக்கூடாது அவங்கள ஒழிச்சு, அப்புறம் கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு ஒழிச்சு மம்தா அதுவும் பிரேக்கவே காங்கிரஸ். அது பார்த்தீங்கன்னா டிஎன்சி இப்போ திருப்பியும் காங்கிரஸோடு அவங்க ஒட்டிக்கிட்டு, ஏனென்றால் காமன் எனிமி, பொது எதிரி, அது பாஜக. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ அடிச்சுப்பாங்க. சிபிஐ மார்க்சிஸ்டும் காங்கிரஸும் கடந்த 50 வருஷமாக அடிச்சுட்டு இருக்காங்க கேரளாவில். பால்காட் தாண்டி இந்த பக்கம் வருங்க, சேர்ந்து கம்பெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட போனாங்க என்றால், அவர் நயனாரோட கணிப்பு நான் சொல்கிறேன், நயனார் அண்ணனோட கணிப்பு என்ன நான் நினைக்கிறேன், அவர் ஒரு தலைவர், அவர் இருக்கிற இடத்துல எனக்கு தெரியாத, நமக்கு எல்லாருக்கும் தெரியாத பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர் வரும், நிறைய விஷயம் உணர்ந்து பேசி தெரிந்து அவர் சொல்றாரு. ஒருவேளை நம்ம கணிக்கலாம், ஒருவேளை காங்கிரஸ் விஜய் போனா கூட அந்த சக்கிங் பவர் யாரும் ரொம்ப பாதிக்கும்? திமுக கூட்டணி தான் ஜாஸ்தி பாதிக்கும். ஆனா இப்போ எங்களோட எல்லாரோட சின்ன பயம் அப்படி நடந்துச்சுன்னா ஒரு முக்கோண போட்டி வரும். இரு கோணத்துக்கு மேல எவ்வளவு கோணங்கள் ஒருத்தர் அங்க இருக்காரு, ஒருத்தர் அவருக்கு தெரியாதா? யாரு? நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்காரு. பட் எனக்கு என்னமோ இந்த முறை நான் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். அவர் நல்ல பேச்சாளர், நல்ல மனிதன், ஒரு கருத்தையும் கொள்கையும் நல்லா பார்த்துருக்காரு. ஆனால் அவருக்கு இருந்த கம்ப்ளீட் மவுஸ் இந்த பக்கம் விஜய்க்கு வந்துருச்சு. ஸோ
அது வந்து அவருக்கு ரொம்ப அவர் கொஞ்சம் வீக் ஆயிடுவார். காங்கிரஸ் போய் விஜயோட சேர்ந்தா காங்கிரஸ் விஜய் வந்து மூணாவது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், ஒரு சின்ன 4வது கோணம் வச்சுக்கோங்க நான் தமிழ். இப்படி வந்தால் ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா அது திமுக கூட அட்வான்டேஜ் ஆகலாம். அதாவது விக்ட்ரி வந்து ரன் ரேட் ரொம்ப கம்மியாயிடும், ஆனால் விக்ட்ரி வந்துடும். இவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு 25, 25, 5 அது மாதிரி இருந்தால் இவங்க இது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிஎம்கே வருவாங்க. அப்போ விஜயும் காங்கிரஸும் அவங்களுக்கு சேர்ந்து அவங்க போய் சேருவாங்களா, இதுதான் பெரிய கொஸ்டின். இல்லை இப்போ நீங்கள் சொல்ல போல காங்கிரஸ் தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைக்குது அப்படின்னா திமுகவுக்கு பாதிப்பான்னு கேட்டால் பாதிப்பு. அதை தாண்டி அதிமுக பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறது, அது எப்படி இருக்கு? ஓரளவுக்கு. ஏன்னா காங்கிரஸோட ஓட்டும் பாஜக ஓட்டும் 2 துருவங்கள். ஓகே, அது அங்கே தான் இருக்கும், இது இங்கே தான் இருக்கும். ஆனால் கூட டிவிக்கு இருக்கு. டிவிக்கோட இம்பாக்ட் தான் அது, காங்கிரஸோட இம்பாக்ட் இல்லை. காங்கிரஸோட இந்த 3% 4% திமுகலேருந்து கழிவு இங்கே வந்துடும். தாவேக்காவுடைய இம்பாக்ட்னா இப்போ வந்து 18%ங்கிறாங்க, 7-8ன்னு சொல்லுவோம், அவங்களே இப்போ 18ங்கிறாங்க. என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம், விஜய்க்கு 20% கூட இருக்கலாம். இவங்க என்ன 23% ஆகிடுச்சு. செங்கோட்டையன் 42% வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் ஆர்வக்கோளாறு தான் செங்கோட்டையன் சொன்னதுன்னு நினைப்பேன். அப்படி இருந்து நீங்கள் அதை மைனஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கூட 20லேருந்து 25ங்கிறது பெருசாக யாரும் பெருசாக சந்தேகப்பட மாட்டாங்க. அவங்க சொன்னால் அது வந்து ஒரு மிகையோ அல்லது கம்மியோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 20-22 எடுத்திங்கன்னா கூட வித் இவங்க காங்கிரஸை சேர்ந்தா 24-25 ஆகிடும். ஒரு 25 புல் வச்சுங்களேன். பாஜகவும் இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கமும் திமுக கூட்டணியும் 30-30 அது மாதிரி எடுத்தாங்கன்னா 35-35 எடுத்தாங்கன்னா இவங்க எங்கே போகிறாங்களோ அது ஆட்சி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுவார். ஆமாம், ஸ்ரீலங்கா இப்போ வெறும் ஸ்பாய்லராக இருக்கார் விஜய். காங்கிரஸ் வேறு சில பின்ன கட்சிகள் அவர் சேர்ந்தா வெறும் ஸ்பாய்லராக இல்லாமல் டிசைடிங் ஃபேக்டர். 3 பேர் 30-30-30, ஒரு 30 இன்னொரு 30ஓடு சேர்ந்து 60 ஆகிடுது, முடிஞ்சது விஷயம். அவர் எங்கே போவாருங்கிறது கொஸ்டின் மார்க். அப்படி நடந்தால் அவர் காங்கிரஸோட இருந்தால் பாஜகவுக்கு வர முடியாது. காங்கிரஸ் மற்ற எல்லா பார்ட்டியோடும் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்துட்டாங்க. பாஜகவோட தான் இது வரைக்கும் சேரல. ஒரு வேளை பாஜகவோட தமிழ்நாட்டில் சேருவாங்களோ என்னமோ. எதாச்சு மம்தாவுடைய ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸும் பாஜகவும் பேசி வச்சுட்டு தான் லோக்கலில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணதான ஒரு செய்தி நான் பார்த்தேன். இல்லை, ஆனால் அப்படி இல்லையா, அது அஃபிஷியலாக அவங்க அலையன்ஸ் இல்லை. ஓகே, அஃபிஷியலாக அதான் எந்த சண்டை போட்டு இந்த மம்தாவோட காங்கிரஸ் ஃபார்ம் வச்சு டிஎன்சி அவங்களும் அதே காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க ஐஎன்சி டிஎன்சி அண்டு இவங்க யார் நம்ம கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், ப்ளஸ் அங்கே முஸ்லீம் லீகர்ஸும் அந்த பக்கம். ஸோ அதெல்லாம் ஒரு சைடு. ஆனால் ஒவ்வொரு காங்கிரஸை வெவ்வேறு இது அடிச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ தான் ஒரு பக்கம் வந்து தேர்தல் தொகுதி பேச்சுவார்த்தை ஒன்று நடக்குது. தாவேக்கா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ரொம்ப மர்மமாகவே இருக்குது. அவங்க தலைமையெல்லாம் அவங்க மேடை பேச்செல்லாம் பார்க்க முடியுது, பட் என்ன வியூகம் வகுத்துருக்காங்கன்னு தெரியல. என்டிஏ கூட்டணி ரொம்ப பலமாகவே இருக்குன்ற மாதிரி தொடர் பிரச்சாரங்கள். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி 4 கட்சியும் அடிக்க போகிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்கிறதெல்லாம் பொறுத்து மறுபடியும் அடுத்த முறை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நிச்சயமாக. நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.